இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இதயம் ஒரு முக்கியமான உறுப்பு. அதைவிட அதிகமாக அந்த உறுப்பு இல்லை என்றால் நாம் வாழ முடியாது என்பது. ஆக அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு நொடியும் துடித்துக் கொண்டிருக்கின்ற இதயம் 24 மணி நேரமும் செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத படைப்பை இறைவன் படைத்து நமக்கு இதயமாக கொடுத்திருக்கின்றார். இந்த இதயத்தில்தான் நாம் அன்பையும் உணர முடியும், காதலையும் உணர முடியும், வலியையும் உணரலாம், கவலை உணரலாம். ஏன் இந்த இதயத்தில்தான் பயமும் ஏற்படும். ஆக அனைத்து உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் உணர்ந்து கொள்ளும் தன்மை கொண்ட இதயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே மகிழ்ச்சியையும் என்னுடைய இதயத்தில் தான் உணர முடியும், இன்பத்தையும் நான் என்னுடைய இதயத்தில் தான் உணர முடியும். என்னுடைய வாழ்வில் நடக்கின்ற அனைத்து செயல்களுக்கான விளைவுகளையும் நான் இதயத்தில் தான் உணர முடியும். ஆக இந்த இதயமானது ஒரு முக்கிய இடத்தை என்னுடைய வாழ்விலே பிடித்திருக்கின்றது. குழந்தையாக இருக்கின்றோம் என்றால், தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டோம் அல்லது விளையாட்டில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்றால் இதயம் மகிழ்ந்து கொண்டாடுகிறது. ஆக இது மகிழும் இதயம் மட்டுமல்ல, மாறாக எதிர்பார்க்கும் இதயமாக இருக்கின்றது. சில நேரங்களில் சில எதிர்பார்ப்புகள், அது பொருட்களிடமிருந்தாக இருக்கலாம், மனிதர்களிடமிருந்தாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறிவிடுகிறதா? தெரியவில்லை. சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற பொழுது அது மகிழுகிறது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அது அழுகின்றது. ஆனால் இந்த இதயம் எதிர்பார்ப்பதை எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், இந்த இதயம் எதிர்பார்ப்பது பல நேரங்களிலே உலகு சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே தான் அதில் ஏற்படுகின்ற ஆசைகளும் உணர்வுகளும் சில நேரங்களிலே காயத்தை கொண்டு வருகிறது. ஒருவேளை இந்த இதயம் படைத்தவரை எண்ணி பார்த்துவிட்டால் அங்கே மாற்றம் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? மனித இதயத்துக்கும் இறை இதயத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மனித இதயம் பொருளிலும் மனிதனிலும் இன்பத்தை தேடும். ஆனால் இறைவனுடைய இதயம் அன்பை கொடுப்பதில் முக்கியத்துவம் காட்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புதான் கடவுளுடைய இதயமாக இருக்கிறது. இதைத்தான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடிச் செல்லுகின்றார். 100 ஆடுகள் இருந்த இடத்திலே 99 சிறப்பாக இருக்கின்றது, அவைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. தொலைந்த ஒரு ஆட்டை தேடிச் செல்லுகின்றார். ஒருவேளை நாம் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? தொலைந்து போன ஆடை தேட முயற்சி செய்வோம். ஒரு முறை தேடுவோம் அல்லது 2 முறை தேடுவோம், சில வாரங்கள் தேடுவோம், ஒரு சில மாதங்கள் அல்லது நோட்டீஸ் அடித்து ஓட்டுவோம், காணாமல் போய்விட்டது என்று. அதன் பிறகு மறந்து விடுவோம். அதை பற்றிய எண்ணம் சில நேரங்கள் வந்து செல்லுமே ஒழிய அதற்கு உரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. தொலைந்து போன அந்த ஆட்டை தேடி கண்டடையும் வரை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். காரணம், அந்த அளவிற்கு அன்பு செய்கின்றார். இந்த தொலைந்து போன ஆடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம கூட இருக்கலாம். கடவுளை விட்டு விலகி இருக்கின்ற அந்த சூழல், அவருடைய அன்பை உணர மறுக்கின்ற சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே நாம் கடவுள் அருகில் இருந்தாலும் அவர் இல்லை என்ற ஒரு உணர்வை நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை தான் நாம் அவ்வாறு கூறுகின்றோம். அதுபோன்று கடவுள் விலகிச் சென்ற அந்த ஆட்டை ஆடு திரும்பி வரட்டும் என்று அமர்ந்திருப்பவரும் அல்ல. அதற்கு முன்பாகவே அந்த ஆட்டை மீட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கக்கூடியவராக பார்க்கின்றோம். ஏனென்றால் மனிதர்களாக நாம் தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு மீட்பை அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார்.
அந்த அளவிற்கு அன்பு, அந்த அளவிற்கு நம் மீது பாசம். உலகிற்குள் வந்தார், தன்னுடைய உடலிலே காயம், இரத்தம் சிந்தினார். நம்மால் அவருடைய உடலிலே காயம் படாத இடங்கள் இல்லை. அந்த அளவுக்கு நம்மை நேசித்தார். நேசித்தவர் நாம் எதிர்பார்ப்பதற்கு முன்பே நம்மை மீட்டு தம்மிடம் அழைத்து கொண்டார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக இயேசுனுடைய இதயத்தில் இருந்தது அன்பு மட்டும்தான். ஆனால் நம்மிடம் இது இதயத்தில் என்ன இருக்கிறது? பொறாமை, போட்டி, வஞ்சகம், பழிவாங்கும் உணர்வு, பிறரிடம் இருக்கின்றவற்றையும் அபகரித்து விட வேண்டும் என்ற ஒரு கொடும் எண்ணம், இவைகள் தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழலிலே நம்முடைய இதயத்தை எப்படி திரு இதயமாக மாற்றிக்கொள்வது? காரணம், திரு இதயத்திலே காயங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இதயத்தை சுற்றி முள்வெளிகள். அது நம்முடைய பாவங்கள் அவரை குத்தி கொண்டே இருக்கிறது. அந்த காயத்தையும் அவர் பொருட்படுத்தவில்லை. அன்பு தீ எரிந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலும் மனிதர்களாகி நாம் ஏன் இன்னும் சுயநலவாதிகளாகவே இருக்கின்றோம் என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், இறைவன் அன்பு செய்ய நம்மை அழைக்கின்றார். அன்பு ஒருவர் மற்றொரு கொடுப்பதற்கு. ஆனால் மனிதர்களாகி நாம் விவாகரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். உறவிலே பிரிவு. ஏன் இந்த பிரிவு? காரணம், பொதுவாக ஒரு உறவிற்குள் வருகின்றார் என்றால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இந்த உறவிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும், நல்ல கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று தான் உள்ளே வருகிறார்கள். ஆனால் உள்ளே வந்த பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்று பல நேரங்களிலே புரிவதில்லை. காரணம், சுயநலம் என்று ஒன்று இருக்கிறது, பொதுநலம் என்று ஒன்று இருக்கிறது. சுயநலம் என்று எண்ணிக்கொண்டால் அது அங்கே அழிவை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் பிறருடைய உணர்வை அது புரிந்து கொள்ளாது. மாற்றங்கள் வேண்டுமென்றாலும் அது ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் பொதுநலத்தில் இருக்கிறவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். பேசி சரி செய்து விடலாம், காரணத்தை புரிந்து வாழ்விலே முன்னேற்றம் அடையலாம், உறவை சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்கும். ஏனென்றால் அவர் தன்னலத்தையும் பொருட்படுத்துகிறார், பிற நலத்தையும் பொருட்படுத்துகிறார். ஆனால் சுயநலம் அப்படி அல்ல. அது தன் இதயத்தையும் குத்தி கிழிக்கும், பிறருடைய இதயத்தையும் குத்தி கிழிக்கும். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இயேசுனுடைய இதயம் அன்பு கொண்ட இதயமாக இருக்கிறது. அந்த அன்பு கொண்ட இதயத்தை போல் நமது இதயத்தையும் அன்பு கொண்ட இதயமாக நாம் மாற்ற வேண்டும் என்றுதான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதல் விடயம் என்னவென்றால், நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பு ஆண்டவரே, என்னுடைய இதயம் கரைபடிந்த இதயமாக இருக்கிறது, அவற்றை உமது கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன், நீரே நிறைவாக பத்திரமாக பார்த்து கொள்ளும். அந்த இதயத்தில் இருக்கின்ற கரைகளை அப்புறப்படுத்தி அதை புனிதப்படுத்தி என்றும் அது உங்களில் நடக்கக்கூடிய ஆற்றலை அதற்கு அளித்தருள வேண்டுமென ஜெபிப்போம். ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை நிறைவுள்ள மனம் கொண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். காரணம், அவருக்கு தெரிந்தது அன்பு செய்வது, மன்னிப்பது. ஆகவே நாமும் அவற்றை கற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் மிளிர முற்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.